ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டிட்டி. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸோவில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸோட வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேட்டாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இது வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,520 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,485 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, எஸ்டர்டேக்கு கீழே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து 25,480 இருக்கும்போது 25,450 கால், 25,400 கால், மேலே பார்த்தீங்கன்னா 25,500 புட்டு. இதுதான் இந்த மணி சார்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எதில் என்ட்ரி வருதோ அதில் நம்ம என்ட்ரி எடுக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டேக்கு கீழே, ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றத நம்ம போய்ட்டு கண்டிப்பாக ஒரு 25,500 இந்த மணி புட் ஆப்ஷனை தான் போய் பார்ப்போம். அதுதான் ரூல். ஓகேங்களா? இதுதான் 25,500ன்ற புட் ஆப்ஷனோட சார்ட். ஆக்சுவலாக இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டேக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டேயை உடைக்கலை அப்படின்னா இவன் வந்து எஸ்டர்டே லோவை உடைக்கக்கூடாது. புட் ஆப்ஷன் அது கரெக்டாக சேமாக தான் இருந்தது. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். அதான் ரூல். ஓகேங்களா? ஆனால் இவனை பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் வந்துட்டான். ஆக்சுவலாக ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் வந்துட்டான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை உடைச்சான், அதுக்கப்புறம் ஓப்பனை உடச்சி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னால் இவன் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு க்ளூ. இவன் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன் இவன் பர்ஃபார்ம் பண்ணினா, கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கல, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, மார்க்கெட்டும் சேம் சீனரியோ. அப்போ இவன் லோவை உடைக்கக்கூடாது. இவன் ஓப்பனை தாண்டிட்டான் அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கலாம், ஓப்பனை வச்சு என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் இவன் ஓப்பனை கீழே உடைக்கிறான். அதாவது பாசிட்டிவாக பண்ண வேண்டியவன் நெகட்டிவாக பண்ணுறான் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில். ஓகேங்களா? ஓகே, அப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இவன் வந்து அந்த இடத்துல தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். ஓப்பன் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே தான் அப்படியே சுற்றிட்டு இருந்தான். அவன் தெளிவாக உடைச்சது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:55 தான் தெளிவாக உடைச்சான். எஸ்டர்டே லோவையும் உடைச்சிட்டான், ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடைச்சிட்டான், ஓப்பனையும் உடைச்சிட்டான். இவன் தான் மேலே போயிருக்கணும், ஆனால் இவன் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா? எப்போதுமே வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். 15 நிமிஷத்தில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிற டைமில் இவன் பார்த்தா ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைக்கிறான், ஓப்பனுக்கு கீழே வருது மார்க்கெட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம இவனை தான் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவன் நெகட்டிவ் ஆகிறதுனால இவனை நம்ம எடுக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் ஆக்சுவலாக இதே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? சுற்றிட்டு கரெக்டாக 9:55க்கு டோட்டலாக எல்லாத்தையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? எப்போவுமே இந்த மாதிரி செட்டப்பில் மார்க்கெட் ஓப்பனை தாண்டி க்ளோஸ் வச்சு மேலே போயிட்டே இருக்கும். 2 கேண்டில் போனவொடனே சல்லுன்னு போயிடும் மார்க்கெட்டு. ஆனால் இவன் வந்து 15 நிமிஷத்தில் எப்போ கீழே உடைக்கிறான் அப்படின்னாலே அது வந்து மார்க்கெட் வந்து வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ஒரு ட்ரேடர்ஸை ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கணக்கு இது. ஓகேங்களா? இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் இவனை பண்ண விடாத காலை பண்ண விட்றாங்க. இவன் எப்போ பண்ணுறான்னா இவன் செகண்ட் ஹாஃபில் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. சில டைம் அந்த மாதிரி நடக்கும். இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் இவனை பண்ண விடாத இவனை கரைச்சி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் இவனை அப்பாக்குவாங்க. ஓகேங்களா? காலை மேலே ஏற்றிட்டு புட்டை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் புட்டை வந்து மேலே ஏற்றி காலை கரைப்பாங்க. இன்சைட் மார்க்கெட் என்னும்போது 2 சைடும் கரைன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியவன் பர்ஃபார்ம் பண்ணாமல் மாட்டுறது சில டைமில் நடக்கும். ஓகேங்களா? பெரும்பாலும் இவன் தான் இந்த மாதிரி செட்டப்பில் பெரும்பாலும் இவன் தான் மேலே போயிடுவான். 68ன்ற இடத்துல க்ளோஸ் வச்சாலேயே டல்லுன்னு மேலே போயிடணும். ஆனால் இவன் அடுத்த கேண்டில் கீழே வந்தான். ஓகேங்களா? ஓகே,
அதனால தான் இவனை நம்ம என்ட்ரி எடுக்கலை. இதே இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போக முடியாமல் கீழே வருது மார்க்கெட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு பின் பார், அடுத்தது ஒரு பின் பார், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் கீழே உடைக்கிறான் அப்படின்னும் போது ஒரு நெகட்டிவ். எல்லாமே ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து நெகட்டிவ், 15 நிமிஷத்தில் பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலோ இல்லை நல்ல கேண்டில் போட்டு நல்லா பக்காவாக இருக்கணும் இவன் ஆக்சுவலாக. ஆனால் இவன் அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா, அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அது. ஓகேங்களா, அப்போது இவனை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனை எடுக்க முடியாது. ஏன்னா இவன் வந்து கரையிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அதனால் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும்னு வெயிட் பண்ணும்போது இவன் கீழே உடைச்சிட்டான் எல்லாத்தையும். ஓகேங்களா, கீழே உடைச்சிட்டான். ஓகே, அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ணலைன்றது தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று இவன் லோ உடைச்சிட்டான் அப்படின்னும் போது கால் ஆப்ஷன் திருப்பியும் ஐயை உடைக்க, ஐயை தாண்டுவான்றது தான் ரூல். ஐயை தாண்ட ட்ரை பண்ணுவான். ஆல்ரெடி இவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை உடைச்சதுனால 25,450ன்ற கால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஐக்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா, ட்ரை பண்ணுவான், இல்லை அதை தாண்டி மேலே போவான். இதுதான் ரூல். ஓகேங்களா, ஓகே, அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி தான் நடந்தது. ஓகேங்களா, இன்னொன்று அவன் லோவெல்லாம் உடைச்சிட்டான். லோவெல்லாம் உடைக்கும் போது இவன் பாருங்கள் தெளிவாக வந்து எஸ்டர்டே லோவை உடைக்காமல் 9.55க்கு தெளிவாக எழுதுறான். அவன் உடைச்ச உடனே இவன் ஐக்கு போய் ஆகணும். ஓகேங்களா, அதுதான் ரூல். ஓகேங்களா, இதுதான் ரூலு. அது பிரகாரம் தான் இன்றைக்கி நடந்தது. ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவாக இருக்கிறவன் அவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சவன் புட் ஆப்ஷன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா 15 நிமிஷத்தில் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்லையும் ஓப்பனையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா, எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஒருத்தன் தான் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் மெயின் ஓப்பன் தான். ஓகேங்களா, ஒருத்தன் தான் ஓப்பன் மேலே இருப்பான், ஒருத்தன் ஓப்பன் கீழே இருப்பான். ஆல்ரெடி ஓப்பனுக்கு இவன் வந்து கால் ஆப்ஷன் காலையிலேயே மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். அப்போ புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் இருந்தான் அவன். ஓகேங்களா, ஆனால் 15 நிமிஷத்தில் கீழே உடைச்சிட்டான். அப்போது ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் ஓப்பனுக்கு கீழே உடைச்சானா ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பனுக்கு போயிடுவான். இது லாஜிக்கு. இதுதான் நடக்கும், பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அப்போது அவன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறவன் நெகட்டிவாக மாறி எஸ்டர்டே லோவையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா, அவன் வந்து பாசிட்டிவாக இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். 2 பேருமே லோ கிட்ட இருக்கும்போது எவனை என்ட்ரி எடுக்கணும்னு. ஆனால் பாசிட்டிவாக இருந்த புட் ஆப்ஷன் ஓப்பனை உடச்சி ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சி எஸ்டர்டே லோவை உடச்சி நெகட்டிவாக மாறும்போது தெளிவாக தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு கால் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. கரெக்டாக கால் வந்து எஸ்டர்டே லோ கிட்டே இருக்கான். எஸ்டர்டே லோ 93 சப்போர்ட் எடுத்துட்டான் தெளிவாக. ஓகேங்களா, அப்போது இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எப்போ கொடுக்குறோம் 9:50க்கு எக்ஸாக்டாக. ஓகேங்களா, ஏன்னா அவன் 9:50க்கு உடச்சிட்டான் கீழே. 1/4 மணி நேரத்துலேயே உடச்சிட்டான் ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா, மார்க்கெட் டோட்டலாக எஸ்டர்டே லோவை கட் பண்ணது வந்து 9:50க்கு கட் பண்ணிட்டான். ஓகேங்களா, அவன் 9:15க்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனெலாம் கட் பண்ணி காட்டிட்டான் நம்மளுக்கு இவன் நெகட்டிவ் ஆகிறான் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஆனால் தெளிவாக எஸ்டர்டே லோவை கட் பண்ணது 9:50க்கு. அப்போது இவனும் பாருங்கள் கரெக்டாக கரைஞ்சி வந்து அந்த 9:50க்கு தான் சஸ்டெயின் ஆகிறான் தெளிவாக. ஓகேங்களா, கரெக்டாக எஸ்டர்டே லோ உடைக்காமல் சஸ்டெயின் ஆகிறான். அப்போ இவன் தான் மேலே போகிறான்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, அவன் லோ உடைச்சதுனால இவன் ஐ கிட்டே போகணும், இல்லை ஐயை தாண்டணும். ஓகேங்களா, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். ஓகேங்களா, அப்போது இவன் மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் போவான். எது வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் இது தான் 138. இங்கேருந்து 93 138, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் போயிட்டான். நம்மளுக்கு இவ்வளோ பாயிண்ட் போவானாலாம் தெரியாது. இவன் ஓப்பன் வரைக்கும் போய் தீரணும்னு கட்டாயமும் கிடையாது. 80% இப்படி தான் நடக்கும், 20% நடக்காமையும் போகலாம். அப்போது நம்ம ஒரே ஸ்டைலில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஒரு லாட்னா ஒரு லாட் 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு அடுத்த 15 பாயிண்ட் போகிறதுக்குள்ளே நம்ம இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். அப்போ தான் ஒரு மினிமம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் இந்த போனஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, ஆல்ரெடி நம்ம செகண்ட் ஆஃப் ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே அது வரைக்கும் தான் போவான்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்சைட் மார்க்கெட். அவனும் ஓப்பனை தாண்டல, எஸ்டர்டே தாண்டல, கண்டிப்பாக இப்போ இவனும் தாண்ட முடியாது. ஓகேங்களா, ஓகே, அப்போது இவன் ஓப்பனுக்கு கீழே வந்தவனே நம்ம புட் ஆப்ஷனை போய் திருப்பி எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுத்துருந்தான் இவன் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் இவன் பர்ஃபார்மே பண்ணுறான். ஆனால் இங்கேயே உங்களுக்கு அவன் ஓப்பனை தாண்ட முடியல. 10:30 மணிக்கு
நம்ம எப்போவுமே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நம்ம எடுக்கிற ட்ரேடு தான். அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து 12:30 மணிக்கு மேலே எடுத்தால் தான் நல்லது. நடுவில் எடுத்தால் அது திடீர்னு வால்டல் ஆகும் மார்க்கெட், திடீர்னு மேலே கீழே போயிட்டு வரும். ப்ரீமியத்தை கரைப்பாங்க அந்த டைமில். அப்போது அந்த டைமில் உள்ளே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அதோட 12:30 மணிக்கு தான் உள்ளே போகணுன்றது நம்மளோட கான்செப்ட். ஆக்சுவலாக பாருங்கள், 12:30 மணிக்கு நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா தான் இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுமே. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்களாக டெய்லி ஜட்ஜ் பண்ணி எந்த டைமிங்கில் மார்க்கெட்டு மூவ் ஆகுது, இதை நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே சொல்லியிருப்போம், எந்த டைமில் உள்ளே போகணும், எந்த டைமில் வெளியே வரணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எப்போ நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, எப்போ ட்ரேட் பண்ணணும், எல்லாமே சொல்லியிருப்போம். இருந்தாலும் இதை நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதெல்லாம் வாட்ச் பண்ணி வைக்கணும். எந்த டைமில் மார்க்கெட் நல்லா இருக்குது, எந்த டைமில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணி அந்த டைமிங் என்ட்ரி கிடைச்சா மட்டும் உள்ளே போகணும், இல்லைனா போகவே கூடாது. இதுதான் டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒருத்தரோட சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இதில் ப்ராஃபிட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு தான் நம்ம 12:30 மணிக்கு மேலே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இவன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். இவன் அப்போ இவன் இதுக்கு மேலே போக மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ தான் நம்ம போய் புட்டை எடுக்கணும். இவன் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? ஸ்ட்ராங் ஆகணும்னு ட்ரை பண்ணாமல் ஆக முடியாமல் 12:30 மணிக்கு வீக் ஆகிறான். ஓகேங்களா? அப்போது அங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 500 புட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இவனை எப்படி என்ட்ரி கொடுக்கணுன்னா வந்த லோ இதுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த அட்வான்ஸ் லோலாம் மீட் ஆகலனா கூட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா இதுதான் ஒரு லோ, ஆல்ரெடி இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இது தேர்டு லோ. அப்போது இந்த 2 லோலையும் பெரிய லோ இதை தான் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா 40னா 15 பாயிண்ட்னா 25 ஸ்டாப் லாஸ். இந்த லோ கீழே ஸ்டாப் லாஸ் கிட்டே வரல. இந்த லோவை வந்து டச் பண்ணும்போது நீங்கள் எடுக்க வேண்டியது தான். 40ல் என்ட்ரி எடுத்திங்கன்னா இவனும் ப்ரீவியஸ் கோர்ஸ் கீழே ஓப்பனுக்கு எஸ்டர்டே லோ கீழே இருந்தவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். ஓகேங்களா? 68. நீங்கள் இங்கே என்ட்ரி 40ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 68 25 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கிடையாது. 15 பாயிண்டில் நீங்கள் கட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். இவன் ஏன் வெளியே போகிறான்? அவன் ஓப்பனை தாண்ட முடியல அவனால். இவன் ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் காலையிலேயே புட் ஆப்ஷனு. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் காலையிலே வந்துட்டான். அப்போ கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே போகணும், ஆனால் அவன் ஓப்பனுக்கு மேலே போக முடியல. பர்ஃபார்ம் பண்ணான், ஆனால் ஓப்பன் மேலே போக முடியல. அப்போது அவன் போக முடியாமல் கீழே வரும்போது இவன் போயே ஆகணும், யாருன்னா ஒருத்தர் போயே ஆகணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி எடுத்தால் இவன் பாருங்கள் அசால்ட்டாக 68 போயிட்டான். ஓப்பன் மேலே போயிட்டான் பாருங்கள். எவனா ஒருத்தன் போயிட்டான். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நடக்கும் அப்படின்றது பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். இதில் நடக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் கிடையாது, 15 பாயிண்ட் லாஸ், அவ்வளோதான். இதை நம்ம கன்சிஸ்டண்டாக இந்த மாதிரி என்ட்ரி வந்தால் என்ட்ரி எடுக்கணும். 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறானுங்கன்னா எவனா ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான். அதில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அவனை எடுத்தும் அந்த டைமில் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவனை விட்டுட்டு அவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை போய் தொட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது அவன் ஆப்போனண்ட்டை எடுத்தும் ப்ராஃபிட் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் கால் ஆப்ஷன் தான் பண்ணான். அப்போது அவனும் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான், இவனும் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான் புட் ஆப்ஷனும். அப்போது கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுனா மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் போவான்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அப்போ அவன் தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அப்போ புட்டை வந்து அங்கே இருக்கிற இந்த மணி புட்டை போய் நம்ம எங்கே நிற்கிறான், அவன் ஓப்பன் வந்து உடச்சி கீழே வந்துட்டு போக முடியாமல் நிற்கிறான் இல்லையா கால் ஆப்ஷன், அப்போது எங்கே நிற்கிறானோ அந்த லோவை வச்சு நம்ம புட் ஆப்ஷனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன்னா எவனா ஒருத்தன் போய் ஆகணும், அவன் போகிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறான். காலையில் ஃபஸ்ட் ஹாஃபில் அவனால் போக முடியல, தொட்டுட்டு கீழே வரான். அப்போது செகண்ட் ஹாஃபில் இவன் போய் நான் போய் தொடறேன் பாருன்னு இவன் போய் தொடறான். உனக்கு நான் தொடறதுக்கு சான்ஸ் கொடுத்தேன் காலுக்கு, நீ போய் தொட முடியல. அப்போது தொட்டுட்டு ரிட்டர்ன் வர தாண்ட முடியல, ஆனால் நான் இப்போது தாண்டுறேன் அப்படின்னு தாண்டுறான். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? இது வந்து இன்சைட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி செட்டப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் இன்சைட் மார்க்கெட் ஐயும் உடைக்கல, லோவும் உடைக்கல. ஓகேங்களா? பாருங்கள், மார்க்கெட் காலையிலேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணவங்க ஐயும் உடைக்கல, லோவும் உடைக்கல. இன்சைட் மார்க்கெட். இன்னொன்று ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட்டு, எஸ்டர்டே கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. நெகட்டிவ் மார்க்கெட், நெகட்டிவ் கூட விட்டுடலாம், ஐலோக்குள்ளே இருந்தாலே அப்படி தான். கால் ஆப்ஷன் லோ கிட்டே வந்தால் கால் பர்ஃபார்ம் பண்ணுவான், புட் ஆப்ஷன் லோ கிட்டே வந்தால் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இவன் ஓப்பனுக்கு கீழே உடச்சி கீழே வரும்போது அவன் ஓப்பன் மேலே போய் ட்ரை பண்ணுவான், அவன் ஓப்பன் கீழே உடச்சி கீழே வரும்போது இவன் ஓப்பன் கீழே மேலே போய் ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள்.
நம்ம ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சிம்பிளாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். நம்ம இன்சைட் மார்க்கெட்டில் எந்த மார்க்கெட்டாக தான், ஒன் சைட் மார்க்கெட் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிக்கணும். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும் நம்ம டெலகிராம் டிஸ்கஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.